ஸ்குவாட் நம்ம போகும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் போயிட்டோம். வரும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளங்க. ஒரு வழியாக எப்படா கருமத்தம்பட்டி டோல் வரும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி கருமத்தம்பட்டி டோலும் வந்துருச்சு. இதுலேருந்து நம்ம ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாங்க திருப்பூருக்கு. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹோம் டவுனை ரீச் ஆயிடுவோம். ஸோ வாங்க போகிறதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் கொடுமை இருக்குன்னு பார்த்துருவோம். அதுவும் நைட் டைம்லலாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுவீங்க. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த சின்னையன்பாளைய ரோட்லலாம் வரும்போது லாரி ஒன்று வந்துச்சுங்க. நம்மளே ஒரு 80ல் போயிட்டு இருந்தோம். ஆனால் லாரி வந்துட்டு 150ல் போகும் போது அந்தளவுக்கு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நைட்டு ஃபைனலி திருமுருகன் பூண்டி வரைக்கும் வந்தாச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறமா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வரும். அதுதான் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மோசமான செக் போஸ்ட். அது யாரும் பிடிக்காம இருந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. பிடிச்சிட்டாங்கன்னா எப்படியும் 1 ஹவராச்சும் நிற்க வச்சுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அனுபவம் அதிகமாக இருக்குது. இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது நடந்துருச்சு. நிறுத்த சொல்லிட்டாங்க. ஸ்குவாட் அங்கே கிளாஸ் நிறுத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ண காத்திருக்காங்க.